ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா மதுரையில் இப்போ ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது என்ன திருவிழானா, நாட்டு நாய் இனங்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மதுரை ஆம்பூரில் நாட்டு நாய்க்காண்டி தனியாக ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா ஊரில் இருந்தும் சிப்பிப்பாறை, கன்னி இந்த மாதிரி நாட்டு நாய்கள் மட்டும் கொண்டு வருவாங்க. திருவிழாவை தான் இன்றைக்கி நம்ம போய் விசிட் பண்ண போயிருக்கோம். நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த விலாகா மினி விலாகா போடுறேன், வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாட்டின நாய்களை அழிய விடாமல் பாதுகாக்கிறக்காண்டி தான் இந்த திருவிழா நடக்குது. இந்த திருவிழா எங்கே நடக்குதுன்னு தெரியுமா? மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகாமையில் ஆமூர்ன்ற ஊரில் தான் இந்த கன்னிநாய் திருவிழா நடக்குது. யார் நடத்துறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஆமூர் பிரபுன்னு தான் இந்த திருவிழா நடத்துகிறாங்க. இதோட 7 வருஷமா இந்த திருவிழா நடந்துக்கிட்டு, இந்த வருஷம் தான் 7வது வருஷம். எவ்ரி இயர் நடக்கும். நெக்ஸ்ட் இயர் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நாட்டு நாய் பிடிச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாட்டு நாய் வச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் சிப்பிப்பாறை, கன்னி இந்த மாதிரி நாட்டு நாய்கள் வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த திருவிழா நீங்களும் கலந்துக்கலாம். வர்ற எல்லாருக்குமே கறி விருந்து. பார்ட்டிசிபேட்டருக்கு எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல. நீங்கள் முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும். வர்ற எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது போக கறி விருந்து நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலுமே ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கலாம். வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீடியோவை பாருங்கள். அண்ணா, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆமூரில் நடக்கிற கன்னிநாய் திருவிழாவுக்கு தானே வந்திருக்கோம். தம்பி, இது எத்தனை வருஷமா நடக்குது? 7 வருஷமா நடக்குதுண்ணே. இது யார் நடத்துறா? ஆமூர் பிரபுன்னு நடத்துறாருண்ணே. திருவிழா எப்படியா இருக்கும்? தரமா இருக்குங்கண்ணே. தரமா இருக்குண்ணே, மனமா இருக்குண்ணே. அண்ணா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அண்ணா, என் பேரு கேவி மாரி. பேர் மாரியப்பன். கோயில்பேட்டில இருந்து வரோம்னா. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். எத்தனை வருஷமா நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க? அண்ணா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வந்துகிட்டு இருக்கேன். கன்னிநாய் திருவிழாக்கு நல்லா வந்துட்டு இருக்கேன். இந்த நாய் எத்தனை வருஷமா கொண்டு வந்துருக்கீங்க? இது இப்ப 2வது வருஷம் வருது. 2வது வருஷமா. இது பேர் என்னதுண்ணே? இது பேர் ராஜாண்ணா. இது ஆமா. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? இது பேர் 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுது. அண்ணா, உங்க பேரு? உங்க பேர் ஆல்பர்ட்னு. எங்க இருந்து? ஆல்பர்ட்டா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? கோயில்பட்டி பக்கம் ஆண்டரம்பட்டி. கோயில்பட்டியா? இந்த நாய்க்கு எத்தனை வயசு ஆகுது? இந்த நாய்க்கு 4 வயசு இருக்கும். 4 வயசு ஆகுது. இங்க எத்தனை வருஷமா வரீங்க இந்த திருவிழாக்கு? இந்த வாட்டி நான் புதுசா இது என்ன நாயினே? மச்சான். இது பரிக்கி. இது பறிக்கினேன். விஜயகர சோழம் பாண்டிமுனி சாமி. உங்க பேருண்ணே? என் பேர் ஜெகன். நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? முதல் வருஷம் வந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இப்பதான் வரீங்க. வரேன். சரி. கொஞ்சம் வேலை அதனால வர முடியல. சரி, இப்பதான் வரேன். சரி. திருவிழா எப்படி இருக்கு? ஆமா, இது கன்னிநாய் திருவிழா பொறுத்த அளவுக்கு பிரபுண்ண சீரு சிறப்பாக நல்லா பண்றாப்புல. சரி. அதனால நாங்க சந்தோஷமா வீடியோ பாக்குறவங்களே அடுத்த வருஷம் வரணும்னு சொல்லி. ஆமா, வீடியோ பாக்குறவங்களும் அடுத்த வருஷம் வர்ற மாதிரி இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா நல்லா இது வரைக்கும் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி செஞ்சு கொண்டு வர்றது பிரபண்ண மட்டும்தான். 7 வருஷமா நடக்குது. 7 வருஷமா நடக்குது. பிரபண்ணதுக்கு அது காரணம். அதுக்கு நல்லபடியா கொண்டு போறது பிரபண்ணுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
தென்காசி மாவட்டம் அங்க இருந்து வாசகநல்லூர் பக்கம் தாரகாபுரம்னு ஒரு கிராமம், அங்க இருந்து வந்தது. எத்தனை வருஷமான இந்த திருவிழாக்கு வந்துட்டு இது இதோட 3 வருஷமா வந்து 3 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. எப்படி திருவிழா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அவர் ஒரு பொறுமையான ஆள், நல்ல முறையில இருந்து நல்லாவே அவர் ஒரு ஆள் இருந்து இவ்வளவு இதையும் எடுத்து நல்ல முறையில செய்தாரு. வார ஆளுக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுக்காரு, நல்லது செய்தாரு, நல்ல ஆரவாரமா நல்லா இருக்காரு, நல்ல மனுஷனா தெரியுது. நகரக்காரங்களோட உபசரிப்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. மற்றவங்க எப்படின்னு தெரியாது. இவர் இப்போ நாங்க வந்த உடனே காலையில எங்களை டீ கொடுத்து சாப்பிட சொல்லி எல்லாம் செஞ்சு நல்ல முறையில எங்களை இது பண்ணாரு. இன்னைக்கு என்னென்ன நாயினை எடுத்து வந்திருக்கீங்க? நான் 2 சிபி பாருமா. சிபி பாருங்க. இதுக்கு எத்தனை வயசுனே? அது இதுக்கு 7 வயசு பக்கம் ஆயிடுச்சு. 7 வயசு. இது என்ன கலர்னே? இது பருக்கி கன்னி. பருக்கி கன்னி, செவல பருக்கி கன்னி. இந்த மாதிரி குட்டிகள் நம்மகிட்ட வேணா கிடைக்குமாண்ணே? குட்டிகள் இப்பொழுது இல்ல. நான் இது வரைக்கும் நம்மகிட்ட நாய் ரொம்ப நாள் இருக்கு, நான் ரொம்ப விக்கல. நம்ம தம்பி இவருதான் வந்து ரொம்ப நாளா விருப்பப்பட்டு கேட்டாரு. சரி சரி. அவருக்கு 2 எண்ணம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதோட இனங்கள் வந்து ரொம்ப அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இனப்பெருக்கம் பண்ணி இதோட குட்டிகளை நீங்க நிறைய கொடுக்க நிறைய ஏன் 8 நாய் 8 நாய் இருக்கு. நான் அவளை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. அதனால நான் இந்த மாதிரி இருக்க நாய்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. நீங்க இனப்பெருக்கம் பண்ணி கொடுத்தா இதனுடைய பராமரிப்பு ரொம்ப இருக்கு. எப்ப என்ன நோய் வருதுன்னே சொல்ல முடியல. நான் வாஞ்சென்ன வச்சிருக்கேன். அவியல் என் வீட்டுக்கு வந்தாவ பார்த்தாவ இருக்கு, அதை பராமரிக்க முடியல. இப்போ இது மாதிரி இது கூட பிறந்தது 1 இறந்துருச்சு, இது கூட பிறந்தது 1 இறந்துருச்சு. இதுல இருந்து போன வட்டம் அந்த நாய் இங்க வந்தது இறந்துருச்சு. இன்னும் 2 ஆண் நாய் இருக்கு, அதுக்கும் சௌரியம் இல்லாம தான் இருக்கு. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவு எடுக்க. இதுக்கு அந்த மாதிரி இருக்கையில தான் நாய் மேல நம்மளுக்கு ரொம்ப பாசமே விட்டு போகுது. நல்ல புள்ளையா வச்சிருக்க கூடியது சேர்த்துச்சுன்னா எவ்வளவு மனசு வேசடையா இருக்கும் சொல்லுங்க. கஷ்டமா வீட்டுல ஒரு ஆள் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கப்ப அதுல ராமையம்பட்டி எங்க ஊர்ல பக்கத்துல இல்லைன்னா ராமையம்பட்டியில ஒண்ணு ஸ்கேன் போட்டு ஐசிவார்டுல வச்சு அந்த நாயை அங்க உள்ள டாக்டரும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. என்னைய பொறுத்த அளவு நல்லா எடுத்து அவங்க சொல்லிட்டாங்க, இது கிட்னியா அடிபட்டுருச்சு, நுரையீரலும் பாதிச்சிருச்சு, இதை காப்பாற்ற முடியாது, நாங்க முடிஞ்ச அளவு காப்பாத்தோம்னு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அது காப்பாற்ற முடியல, போயிருச்சு. இடையில வரையிலேயே இதாயிருச்சு. பிறகு கொண்டாந்து அதை என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அது மாதிரி 3 நாய் போயிருச்சு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு உள்ளே போயிருச்சு. அதனாலதான் இதுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நாட்டின நாய்களுக்கு வளர்க்குற கொஞ்சம் பராமரிப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஆமா ஆமா. சரியான முறையில பராமரிச்சா நல்லா இருக்கும். அடிக்கொருக்கு அது ரேசாங்குள்ளயுமே ஒரு நாளையிலே அதை என்னென்ன செய்யணுமோ கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான். 2 நாள் 3 நாள்னா அது சரி வராது. அதுக்குள்ளேயே அதோட தாக்கம் கூடுதல் ஆயித்தான் அப்படி அந்த நாயெல்லாம் போனது. எது தகவல் வேணா உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமாண்ணே? என்ன செய்யணும் கேளுங்க. ஃபோன் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா சொல்லட்டா? சொல்லுங்க. 98 425 11 லாஸ்ட் 7. சரி. வளர்க்கறதுல எதுவும் குறைகள் அதாவது நமக்கு தெரியல அப்படின்னா சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இருக்கு. அது என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய நானும் ட்ரீட் பண்ணுவேன். அது என்ன நேரம் ஆனா இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் அதுக்குள்ள மாத்திரை வந்து எனக்கு ஒரு ஆள் தமிழ் செல்வம்னு ஒரு பிஎம் பெரிய டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். நீங்க மெடிக்கல் அவர் பச்சை புள்ள மாதிரி, அவர் ரிட்டையர்ட் ஆகி இருக்காரு. ஆனா பச்சை புள்ள மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா என் வீட்டுக்கே வருவார். அவர் பையனை அனுப்பிடுவார். அவரும் டாக்டர் பையனே இவருக்கும் தெரியும். உடனே வந்து நேரம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இல்லைன்னா மெடிக்கலுக்கு போங்க, ஆனால் சொல்லியிருந்தோம்னா இன்னென்ன மாத்திரை இன்னென்ன மருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி நேரம் நைட்டில் கூப்பிட்டாலும் சரி நீங்கள் மெடிக்கலுக்கு போங்க நான் ஃபோன் பண்ணிடுவேன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. நான் உடனே ஊசி மாத்திரை மருந்து எதுனாலும் உடனே போட்டுருவேன். வேற எதுவும் தகவல் வேணா உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுறேன். சரி சரி. ரொம்ப நன்றி. நல்லது. சரி. என் பேர் சுராஜன். 3 மாடியில இருந்து. 3 மாடியில. குட்டிக்கு எத்தனை வயசுனா? அது 3 வயசு. 3 வயசு. இது என்ன இது என்ன கண்ணிலே? சிப்பி பாறை. ஓகே. ஆனானே ஃபீமேல். ஓகே. எத்தனை வருஷமான திருவிழா? நம்ம ஒரு 2 வருஷமா 2 வருஷமா வந்துட்டு. இன்னைக்கு நீங்க என்ன நாய் எடுத்து வந்திருக்கீங்க? நம்ம கண்ணி வந்துருக்கோம். கண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. பேர் எங்க இருந்து வரீங்க? என் பேர் இளையராஜா, ராஜபாளையம். ராஜபாளையத்துல இருந்து வரீங்க. எத்தனை வருஷமா வரீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம். நாய் பல வருஷமா வளர்க்கலாம். திருவிழா வரதா முதல்ல? முதல் டைம்.
அண்ணே, நீங்க உங்க பேர் எங்க இருந்து ராஜபாளையம் ராஜபாளையத்துக்கு வரேன். இப்பதான் முத ராஜா அண்ணா மூலமா சரி, வர்றீங்க. சொல்றது. சரிண்ணே சரி. இதான் முதல் தடவை கலந்துக்கிறீங்க. பேருண்ணே? நதீஷ்.